ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மினி vlog. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூம் மேக் ஓவர் சீரிஸில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளை கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னு அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி ரைட்டு, இந்த வாட்டி நம்ம எதாவது யூனிக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சீலிங்கில் வந்து க்ளவுட் செட்டப் பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக மெடிக்கல்லாம் போயிட்டு நிறைய பஞ்செல்லாம் வாங்கிட்டோம். இருந்தாலுமே அந்த பஞ்சு நம்ம சீலிங் ஃபுல்லாக பத்துமான்னு தெரில. ஸோ இன்னும் கொஞ்சம் பஞ்சு வாங்கலான்னு மெடிக்கலுக்கு போகிறப்ப தான் இவனை பார்த்தேன். அவ்வளோதான், பஞ்சுக்கு செலவு மிச்சம். அவ்வளோதான், இனிமேல் இவனை சும்மா விடுவோமா? உள்ளே இருக்க பஞ்சு எல்லாத்தையும் உருவியாச்சு. பரவாயில்ல, நல்ல பெரிய டெடி பேர் தான். என் ஹைட்டுக்கு இருக்கு, நிறைய பஞ்சு வேற கிடச்சிச்சு. அவ்வளோதான், இருக்கிற மொத்த பஞ்சையும் உருவி ஒட்ட ஆரம்பிச்சோம் நாங்கள் சாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்சு அப்படியே மேலே சும்மா ஒட்டலாம் தான் நினச்சோம். ஆனால் சும்மா ஒட்டினா நிற்கல. ஸோ அதனால சாட் வாங்கி சாட்டில் ஒட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பஞ்சு பத்தலை. ஸோ இன்னும் நிறைய பஞ்சு எடுக்க ஆரம்பிச்சோம் டெடி பேர்லேருந்து. இந்த சீலிங் மேலே தான் ஒட்டுறதா ஐடியாவாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஐடியாவை மொத்தமாக உழப்பி விட்டுருச்சு. நாங்களும் எப்படியோ மூச்சை போட்டு ஒட்டுறோம், ஒட்ட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சீலிங்கில் ஒரு ஐடியாவே போயிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என் ரூமில் ஓரத்தில் ஸ்லாப் இருக்கும். சரி, அந்த ஸ்லாப் மேலே தூக்கி ஒட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பிஞ்சுட்டு விழுந்துருச்சிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற ஊரில் இருக்கானுங்க. சரி ரைட்டு, தூக்கி மேலே போட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. க்ளவுட் செட்டப்லாம் பண்ணி ரூமை பார்க்கலான்னு ஆசையாக இருந்தேன். பெரிய உபதி அடிச்சுக்கிட்டேன் நானே. ஆனால் இந்த க்ளவுட் செட்டப் ஐடியா விடுறதா இல்லை, கண்டிப்பாக திரும்ப ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் vlogல போடுறேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.